வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு முன்னுக்கு கன்சல்டேஷனுக்கு வரீங்கல்ல, ஏன் நான் சொல்றதை அவ்வளோ அலட்சியமாக எடுத்துக்கிறீங்க? சில இடங்கள்ல நான் ஞாபகம் வச்சு சில விஷயங்கள் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்கிட்டலாம் ஜாதகம் பார்த்துருப்பேங்க. ஓகேங்களா? ஒரு 3000 பேர்கிட்ட ஜாதகம் பார்த்துருப்பேன். இந்த 3000 பேர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு திரும்ப நீங்கள் கன்சல்டேஷனில் வரும்போது உங்ககிட்ட நான் என்ன பேசுனேன்னு ஞாபகம் வச்சு சில இடங்களில் சொல்கிறேன். ஏன்னா நான் பேஸ் ஆன் உங்களோட ஜாதக கட்டத்தை பற்றி தானே பேசுகிறேன். அதில் ஒரு ஒரு உதாரண ஜாதகம் நான் எடுத்து வந்திருக்கேன். டீட்டெயிலாம் ஹைட் பண்ணிடலாம், சில விஷயத்த சொல்கிறேன். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட பேசும்போது இது நான் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் சிரிச்சிங்களே சிஸ்டர்னு கேட்டேன். இதுதான் ஜாதகம். லக்னம் மகர லக்னமாகி லக்னத்தை இவர் பார்க்குறாரு, லக்னத்தை தனி சுக்கிரன் பார்க்குறாரு. 2 குரு, 4 ராகு, 6 சூரியன் புதன், 10 சந்திரன் கேது, 11 லக்னாதிபதி சனி, 12 செவ்வாய். ஓகே, இதுதான் ஜாதகம். ஓகே, ஜாதகத்தில் கரண்ட்லி நடந்துட்டு இருக்கிறது தசாபுத்தி அமைப்பு பார்த்தீங்கன்னா புதன் தசை, குரு புத்தி செப்டம்பருக்கு பிறகு நடக்கும் போது புதன் தசை ராகு புத்தி இந்த இடத்துல சந்திரனின் பார்வையில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புதன் திசையில ராகு புத்தி. எப்பொழுதுமே மகர லக்னத்துக்கு புதன் 6ஆம் இடத்தோட தொடர்புல 6-12 தொடர்புல இருந்தாருன்னா சில விரை அமைப்புகளை பண்ணுவார். நான் என்ன சொன்னேன், விரையாதி 6வது அதிபதி தசை 12ஆம் அதிபதி புத்தி அப்படின்னு கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை வருதுன்னு மார்ச்ல பார்த்துருக்காங்க. 6ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி புத்தி, 12ஆம் அதிபதி 2ல இருக்கிறது அப்படி சரியில்லாத அமைப்புல இருக்கே அப்படின்னு சொல்லி நான் திருமண வாழ்க்கையை பத்தி சில விஷயங்கள் சொல்லும் போது அவங்க சிரிச்சது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. இதே நபர் திரும்பவும் ஜாதகம் எடுத்து வந்துட்டு அவங்க இதை என்கிட்ட கேட்குறாங்க, ரொம்ப வேர்ஸ்டா போய்கிட்டு இருக்கு, திடீர்னு இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கிறது என்னால தாங்கவே முடியல, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டோன்னே நான் டப்புன்னு அவங்கள பார்த்துட்டு இதை நான் உங்ககிட்ட சொன்னேனே, சொல்லும் போது நீங்க சிரிச்சிங்களே, பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொன்னீங்களே, என்னன்னே ஆமா எனக்கு தெரியாது இவ்வளவு வேர்ஸா போகும் அப்படின்ட்டுன்னு. ஓகேங்களா? இது என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு ஞாபகம் இருந்தனால நான் சில இடங்கள்ல சொல்லிடுறேன். ஞாபகம் இல்லைன்னா நீங்க என்ன பிளேம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கு. அவர் எங்கிட்ட கேட்கிறாரு, ஏன் குழந்தை நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்க, குழந்தையோட அமைப்புகளை பத்தி சொல்லவே இல்லை, குழந்தை இறந்துட்டாங்க. ஜாதகத்தை பார்க்குறேன், கடக லக்னமாகி 5ல சனி. அந்த சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. எனக்கே தெரியும் 5ஆம் இடத்துல சனி கடக லக்னமா இருந்தா குழந்தைகள் விஷயத்துல கவனம்னு சொல்லுங்க. அது சொல்லாம கன்சல்டேஷன் முடிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அட்மின் அந்த விஷயம் வந்துருந்துச்சு, நான் பார்த்தோன்னே சொன்னேன், வாய்ப்பே இல்லை. எப்படியும் சில விஷயங்களை நான் மென்ஷன் பண்ணி தான் இருப்பேன், சொல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கே தெரியுமே கடக லக்னத்துக்கு 5ல சனி இருந்தா குழந்தைகள் அமைப்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகம் அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம். சரி, இப்ப நடக்கிறது புதன் திசையில ராகு, புதன் திசையில குரு, புதன் திசையில சனி, புதன் தசையில சனி வரைக்கும் இந்த தசை நடக்கும். அடுத்ததான் நடக்கக்கூடிய கேது தசை. கேதுல இருந்து தாங்க நிம்மதியான சில விஷயங்கள் அப்படின்னு வரும். புதன் 6ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். 6ஆம் அதிபதி என்ன கொடுப்பாரு, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், நோய். இதுல லக்னாதிபதி டிகிரி அமைப்புல பாருங்களேன், லக்னாதிபதி சுபத்துவம், சனியின் லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரி குருவின் பார்வையில் இருக்காரு. இது ஒரு இந்த டிகிரி அமைப்புக்கு இது ஒரு உன்னத ஜாதகம்ங்க. கும்பத்துல குரு 28 டிகிரி, விருச்சிகத்துல சனி 11 டிகிரி. இந்த சனி சுபத்துவ சனி, லாபஸ்தானத்துல இருக்காரு. லக்னம் லக்னாதிபதி சுபத்துவம், தசாபுத்தி 6ஆம் அதிபதி தசை அப்படின்றதுனால இங்க இந்த பிரச்சனைகள் அப்படி இப்படின்ற மாதிரியான சில விஷயம் வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல அவங்களுக்கு கேதுவிலிருந்து நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு வரும், கேது தசையிலிருந்து நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு வரும். சுக்கிர தசை அட்டகாசமா இருக்கும். ஓகேங்களா? சுக்கிர தசை உண்மையாகவே அட்டகாசமா இருக்கும். 10ஆம் இடத்தோட பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு வளர்பிறை சந்திரனின் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அற்புதமான நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த மாதிரியான சில விஷயங்கள் அவங்ககிட்ட பேசியிருந்தேன். ஓகேங்களா? இப்ப இந்த குரு என்ன பண்ணுவார், 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு, விரையாதிபதி. இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க, இடம் மாற்றி வேலைக்கு போறீங்க, இன்னொன்னே சிங்கப்பூர் போலான் இருக்கேன் அப்படின்னாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள்ல அப்படி பார்க்கும்போதே தெரியுற சில விஷயங்க. நீங்கள் தயவு செய்து என்ன பேசுறீங்கன்றத மனசுல வச்சுக்கோங்க, இல்ல ஒரு ஆடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் என்ன பேசுறேன்றது எனக்கு சில இடங்கள்ல திரும்ப நீங்க இன்னும் 10 தடவை கொண்டு வந்தாலும் 10 தடவை நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். அன்னைக்கு ஒருத்தர் பொருத்தம் பார்த்தாரு சொன்னேன், பொருத்தம் பார்த்து 34 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி போன வருஷத்துல திரும்ப அதே பொருத்தத்தை எடுத்து இந்த வருஷம் வந்தாலும் நான் அதை தாங்க சொல்வேன். 34 வயசுல தான் கல்யாணம்னு சொல்லுவேன். ஒருவேளை ஒரு வாட்டிக்கு மாத்தி சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்களோ? அந்த மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான ஜாதகம்ங்க. இதை உங்களுக்கு விளக்கணுன்றதுக்காக தான் அந்த ஜாதகம். ரொம்ப சின்ன வீடியோ தான் இருந்தாலும்
குரு புதன் திசையில குரு புத்தி 6 8 அப்படி 12 6 8 12 அப்படியே கனெக்ஷன் வருதா ஜாதகத்துல 6 8 12ன்னு ஒரு ஜாதகத்துல வருது அப்படின்னும் பொழுது தயவு செய்து கவனமாக இருங்க. பெரிய பெரிய வில்லங்கங்களை பண்ண போகுது. அதுதான் 6 8 12 வேத ஜோதிடத்துல. சரிங்களா? வேற வீடியோவில் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.